இறைவனுடைய உதவியை கொண்டும் அவனுடைய பாதுகாப்பை கொண்டும் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அவனுடைய உதவி இல்லாமல் எந்த நன்மையும் நமக்கு இல்லை. நம்பிக்கையை அவன் புறமே நாம் சமர்ப்பித்து அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அமைதியோடு வாழக்கூடிய ஒரு நாள் நமக்கு இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் வாடும் பொழுதெல்லாம் சில சமயங்கள் அமைதி இருக்கின்றன. அந்த அமைதி குறைந்து விடுகின்றது. பிறகு அமைதி ஏற்படுகின்றது. பயமும் ஏற்படுகின்றது. பயம் நீங்குகின்றது. அமைதி ஏற்படுகின்றது. கோபம் வருகிறது, நீங்குகின்றது, அமைதி ஏற்படுகின்றது. அவசரமும் ஆத்திரமும் ஏற்படுகின்றது, நீங்குகின்றது, அமைதி வருகின்றது. ஒரே ஒரு அமைதி மீண்டும் 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு நான் உணர்ச்சி வசப்படுகின்றேனோ அது எனக்கு கேடானது என்று நாம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முற்றிலும் விரும்பவில்லை. எனக்கு இந்த அவசரம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், கோபம் வேண்டாம், பகைமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், மனதின் அடைக்கடிப்பு வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம், தீமைகள் நிகழ வேண்டாம். ஒவ்வொன்றுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு நிகழ்ந்துவிடுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த எதிர்பார்ப்புகளில் பெரும்பாலும் அமைதி வேண்டும் என்ற அந்த ஒன்றை நாம் கேட்பதில்லை. ஆனால் எனக்கு கேடுகள் நிகழும் என்ற அடிப்படையை கொண்டே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலைகள் பெரும்பாலும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் பொழுதையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. பயமும் இந்த இரண்டும் சரி. அது நம்முடைய நோயை பற்றியும் நம்முடைய வறுமையை பற்றியுமான கவலைகள் தான், பயம்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த இரண்டை தவிர கவலைக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் கிடையாது. நான் வறுமைக்குள்ளாகிவிடுவேன் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுவேன். இந்த இரண்டுக்கு அப்பால் ஏதாவது கவலை நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கவலைக்கும் பயத்திற்கும் இந்த இரண்டும் தான் காரணம். இந்த இரண்டிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களா அல்லது இறைவன் ஒருவன் தான் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறதா? நீங்கள் நாளைய வாழ்க்கையில் சுகமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்ந்து விடுவீர்கள் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதையும் மீறி கவலையையும் பயத்தையும் கொண்டு வந்தது யார்? நான் இங்கே சம்பாதிச்சிட்ருக்கிறேன், நாளைக்கு நன்றாகத்தான் இருப்பேன் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. நிறைய சம்பாதிப்பேன், நிறைய சேமித்து வைத்துக்கொண்டு நாளைக்கு வாழ்வேன் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றது. சம்பாத்தியமும் அதிகமாகிவிட்டது, சேமிப்பும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பயம் வருகிறது. எதை பற்றிய பயம்? நாளைக்கு இதே மாதிரி வருமா? நான் என்னுடைய சம்பாத்தியத்தை பாதுகாத்து கொள்ள முடியுமா? ஒரு சிறு நோய் வருகின்றது, நான் போக்கிக் கொள்வேன், சுகமாக்கிக் கொள்வேன், டாக்டர்களிடம் செல்வேன், நிறைய பணம் செலவு செய்வேன், உலகத்தில் எங்கே வேணாலும் போய் என்னை நான் சுகப்படுத்திக் கொள்வேன். ஆனால் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எந்த ஒரு நோயும் சுகப்படுத்த முடியாதுங்கிறது இன்றைக்கி நம்ம அறிஞ்சிருக்கோமா இல்லையா? நாளைக்கு நீங்கள் சுகமாக வாழணுங்கிற அந்த எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கல, அது எங்கேருந்து வந்தது? உங்களுடைய உயிர் மூச்சோடு கலந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. அது ஒரு எண்ணமாக நெஞ்சத்தில் பதிவாகின்றது. சுகமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், சுகவீனம் என்னை தீண்டக்கூடாது, விசாலமான வாழ்க்கையை வாழ வேண்டும், எனக்கு பொருளாதாரம் இல்லை என்ற அந்த ஒரு சங்கடம் தீண்டக்கூடாது. ஆனால் இது நம் கையில் இருக்கிறதா? நாம் விரும்பத்தான் முடியுமா? நாளைக்கு எனக்கு எந்த நோயும் வராது, பொருளாதாரத்தில் எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது என்று நீங்கள் விரும்பத்தான் முடியுமா? அல்லது நாளைய விஷயம் உங்கள் கையில் இருப்பதாக என்று எண்ணிக்கொண்டு இன்று நான் என்னுடைய உடலை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கின்றேன், என்னுடைய சேமிப்பை கொண்டு நாளைய வாழ்க்கையை நான் இன்று ஊர்ஜிதப்படுத்துகின்றேன் என்று உங்களால் இருக்க முடியுமா? முடியாது. அல்லது முடியும் என்ற இந்த கேள்விக்கு முடியாது என்பது பதில். தீர்க்கமான பதில்.
நாளைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கிறது என்று உங்களை கேளுங்கள், என் கையில் இல்லை. பிறகு நாளைய வாழ்க்கை சம்பந்தமான அவ்வளவையும் இன்று நான் எனக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் என்று மும்முரமாக இருக்கின்றமே, எதன் அடிப்படையில், எந்த சத்தியத்தின் அடிப்படையில்? இங்குதான் உங்கள் கைகளில் இல்லாத ஒன்று தெளிவாக தெரிந்த பின்னர் என் கைகளில் தான் இருக்கின்றது என்று மனமருண்டாக வரம்பு மீறி நாம் நமக்கே விரோதமாக, எதிராக, உண்மைக்கு புறம்பாக செயல்பட ஆரம்பிக்கின்றோம். செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றோம், செயல்படவும் செய்வோம். இப்பொழுது நாம் கடவுள் என்ற ஒன்றையும் மனதில் கொண்டிருக்கின்றோம், இறைவன் வேண்டும் என்றும் மனதில் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய உதவி இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது என்று வீண் பேச்சாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நடைமுறையிலும் வாழ்க்கையிலும் அதனை நாம் கடைப்பிடிக்காத நிலையில் கொஞ்சம் கூட பயமில்லாமல் இறைவன்தான் மகா சக்தி என்று கூறுவீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய சக்தி மகா கெட்டது. உங்களுடைய சக்தி என்பது உங்களுடைய அறிவு, உங்களுடைய மும்முரம், நீங்கள் காட்டக்கூடிய அதீதமான உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசைகள் உங்களை உந்தி தள்ளுகிறது. அந்த சக்தி கூடவே வருகின்றது. என்னுடைய ஆசையும் என்னுடைய அவசரமும் எனக்கு சக்தி அதிகமாக்கிறதா குறைக்கிறதா? நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சக்தி வெளிப்படுகின்றது, ஆவேசமாக பேசும்பொழுது சக்தி அதிகமாக வெளிப்படுகின்றது. மனதிலிருந்து சக்தி வெளிப்படுகின்றதா இல்லையா? மனசு தானே இருக்குது, ஆவேசம், ஆத்திரமெல்லாம். அந்த ஆத்திரத்தோடு பேசும்போது சக்தி எங்கேருந்து உருவாகுது, வெளியாகுது? உங்களுடைய சக்தி வெளியாகுது. அப்போ மனம் அடிப்படையில் உங்களுடைய சக்தி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா, அல்லது மனதுக்கு சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய உணவு அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? நல்லறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். நாம் சுயமான அந்த நல்லறிவை விட்டுவிட்டு பொது அறிவின் பக்கம் நாம் செல்கின்றோம். அங்கு மனிதர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகள். இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னால் சக்தி விரயமாகுதா, சக்தி சேருதா? உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சின்ன ஒரு சோர்வு, சோம்பல் ஏற்படுது. என்னடா செய்யணுமேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ விட்டுற வேண்டாமே. யாருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தால் பிடிக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்குமா? நாம் பழக்கப்படுத்தப்பட்டு விடுகின்றோம். தேவையில்லாத ஒன்றுக்கு பழக்கமாக வேண்டும், தேவையில்லை ஒன்று இயற்கையாக நிகழும். நான் இங்கே பேசுறதுக்கு மேடை பயிற்சி பழகிட்டு வரணுமா, அல்லது நியாயத்தை பேசும்போது அந்த பழக்கம் தேவையில்லை, இயற்கையிலேருந்து பேசலாமா? குறிப்புகள் கொண்டு பேச வேண்டுமா? குறிப்புகளே தேவையில்லை, உங்களுடைய சத்தியத்தை கொண்டு பேசுறது உங்களுடைய இயற்கையிலேருந்து பேச முடியுமா? நன்மைக்காக பேச முடியுமா, அல்லது பேசுங்கிறதுக்காக பேச முடியுமா? அப்படி நன்மையை நான் விரும்பும் பொழுது என்னுடைய எண்ணம் நன்மையை விரும்புகிறது. இதற்கு தகுந்த மாதிரி தான் சக்தியும் உருவாகிறது. நன்மைக்கு கெட்ட சக்தி உருவாகுமா, நல்ல சக்தி உருவாகுமா? நான் நன்மையை நாடும் பொழுது நல்ல சக்தி உருவாகுமா, உயிரோட்டம் உள்ள படைக்கும் சக்தி உருவாகுமா, உயிரை அடிக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உருவாகுமா? உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது, உங்கள் மீது நான் பொறாமை கொள்ளக்கூடாது, நானும் பெருமையோடு நடக்கக்கூடாது. இவையெல்லாம் என்னிடம் இருக்கும் பொழுது, கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கும் பொழுது அங்கு உயிரை படைக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு சக்தி உருவாகிறது. இந்த உயிரோட்டமுள்ள சக்தி உருவாகும் பொழுது உங்களுக்கு எதுவும் கேடு ஏற்படுமா, அல்லது இருக்கக்கூடிய சுகங்களுக்கு மேலான சுகங்கள் உங்களுக்காக அமையுமா? அதன் காரணமாக தீர்க்கமான நாளைய வாழ்க்கையில் என்ன நிகழுமோ அந்த நிகழ்வை இன்று நான் அனுமானிக்கவும் முடியும். அந்த நிகழ்வு என்ன என்பதை இன்று நான் பார்க்கவும் முடியும். அகக்கண்ணில் நமக்கு தெரியக்கூடியது நன்மைக்கு நன்மைதான் என்ற அந்த பார்வை. அகக்கண்ணில் நமக்கு தெரியக்கூடியது கெட்டது நாம் செய்யும்போது நாளைக்கு எனக்கு இந்த கேடு வருமே என்ற பயம் அகக்கண்ணில் பார்க்கிறோம். எந்த விதத்தில் வரும் தெரியாது, ஆனால் வரும். மறைவான அந்த அகக்கண், மறைவான அந்த சூழ்நிலையை நிச்சயமாக நாம் அறிகின்றோம். அகம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்காது, நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகம் அங்கு இருக்கும். காரணம், சுகமான மனதின் உணர்வு, சுகமான சூழ்நிலை, சுகமான புதிய படைப்பாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம், இவை அனைத்துமே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து நன்மையை மட்டுமே கிரகிக்கும், தீமையை கிரகிக்காது. நன்மையை மட்டுமே நான் கிரகித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாதை இயற்கையாகவே அதன் பால் அமைந்துவிடும், தீமையின் பக்கம் செல்லாது. ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய இடம், ஒரு சுகமான சூழ்நிலை, எதனை நான் விரும்புவேன்?
என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சுகமான சூழ்நிலை விரும்புவேன், சுகத்தின் பக்கம் நான் செல்வேன். நாட்டமடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இறங்க மாட்டேன். குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அது மூக்குக்கும் சரியாக இருக்காது, நாக்குக்கும் சரியாக இருக்காது, ரெண்டையும் சேர்த்து கொமட்டலாம் இருக்கும். இவ்வளவும் காட்டிய பிறகும் அதன் பக்கம் நான் செல்கின்றேன் என்றால் எந்த அளவுக்கு எனக்கு உணர்வு மழுங்கிவிட்டது. தீமை என்பது நாம் அதற்கு அடிமையாகிவிடக்கூடிய ஒரு கெட்ட சக்தியாக இருக்கிறது. எந்த ஒன்றுமே ஆரம்ப நேரத்தில் முதலாவதாக நான் அதனை செயல்படுத்தும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது, அது தன்னுடைய தீமையை அது உங்களுக்கு உணர்வுகளாக அறிவிக்கும். ஒருத்தனை பற்றி நான் தப்பாக பேசும்போது முதல் முறை பேசும்போது மட்டுமே அறிவிக்கும். தவறாக பேசுகிறீங்க, முகம் வாடுது பாருங்கள், பாவம் இல்லையா? ஆனால் அது 2-3 பழகிட்டா இதுதான் ருசிக்கும். அடுத்த வாட்டத்தில் தான் நம்முடைய தேட்டமே இருக்குது, நம்முடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது. கேலி பண்ணுறதும் புறம் பேசுறதும் நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சிருது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாளைக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கவலையும் பயமும். எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் அது வரும் என்று தெரியாது, ஆனால் முன்னமே அறிவிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. கவலையோடு நான் இருக்கும் பொழுது கவலைக்குரிய அந்த சக்தி உருவாகுமா, வாழ்க்கைக்குரிய அந்த சக்தி உருவாகுமா? வேகமாக ஆவேசமாக பேசும்பொழுது அதற்குரிய சக்தி உருவாகிறது, அமைதியாக பேசும்பொழுது அதற்குரிய உயிரோட்டம் உள்ள சக்தி உருவாகிறது. அடிக்கக்கூடிய சக்தியும் வார்த்தைகளில் வரும். உங்களை வாழ வைக்கக்கூடிய உயிரோட்டத்தின் பால் அளிக்கக்கூடிய அந்த சக்தியும் பேச்சில் வெளிப்படுகின்றது. இவை அனைத்துமே நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதன் அடிப்படையில். விருப்பத்தில் உங்களுடைய சக்தி உருவாகின்றது. நாளைய வாழ்க்கையில் நான் சுகமாக வாழ வேண்டும், அது உங்கள் கைகளில் இல்லை. அப்படி என்றால் இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே தான் நிகழும். நீங்கள் இறைவனிடம் அனுமதியை கேளுங்கள். என் இறைவனே, உன்னுடைய அனுமதியை நான் விரும்புகின்றேன். என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சந்ததிகளின் வாழ்க்கையும் சுகமாக இருக்க வேண்டும், துன்பங்கள் நிகழ வேண்டாம். இது சொல்லிக் கொடுத்து வர்றதா உள்ளுக்குள்ள உள்ளதுதானா? உங்களுக்கும் துன்பம் ஏற்படும், நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு தரித்திரம்தான். இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? இந்த இரண்டில் நாம் எதனை தேர்ந்தெடுக்கின்றோம்? இது வேண்டாங்கிற பயம் வேணும். ஆனால் இதை நான் மிகச்சிறுவேன்னு இன்றைக்கி பணத்தை மட்டும் நான் நம்பி போகும் பொழுது போதை, எப்படி குடிப்படத்துக்கு போதையானீங்களோ அதே மாதிரி பணங்கிற ஒன்றுக்கு நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கும் போது, இப்போ நான் விசாலமாகவும் அதிகமாக செலவழித்து கொஞ்சம் உலகத்துடைய சுகப்பொருள்களில் வாழ்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மிதப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அடிமையாக்கப்பட்டுரும். எதுக்கு அடிமையாக்கப்பட்டுறோம்னு சொன்னால் கெட்ட விஷயங்களை நன்மையாக கருதக்கூடிய அளவுக்கு நாம் அடிமையாகிடுறோம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது, குணம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாதுங்கிறது உள்ள தெளிவான இரையாற்றல் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் உள்ள அறிவிப்பு. பணம் இருந்தால் வாழ்க்கை இல்லை என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட அடிமைத்தனமான வாழ்க்கையினுடைய மனம் அடிமைப்பட்டுவிட்ட, சுகம் இழந்துவிட்ட அந்த மனம் அறிவிக்கக்கூடிய ஒரு கற்பனை அறிவிப்பு. இந்த 2ல் எது சிறந்தது? ஒவ்வொரு மூச்சிலையுமே 2 விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று நேர் மாற்றமான விரோதமான செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முகத்தை பார்த்தா கவலையோடு இருக்குது. கவலை வேண்டாமே, எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு கேட்கும். யாருமே கேட்பாங்க. எல்லாம் நல்லபடியாமல் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். அதுதான் உண்மை. ஆனால் நமக்கே அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. நாமே சில சமயம் கவலையில் ஆகிட்டு அந்த கவலையை நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். நன்றாக தெரிந்து கொண்டே கவலை என்பது நாளைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நாளைய வாழ்க்கை நிகழ்வுடைய ஒவ்வொன்றுமே உங்கள் கைகளில் இல்லை. இது தெளிவான விஷயமா குழப்பமான விஷயமா? என்னிடம் இருக்கிறது என்று கூறும்பொழுது குழப்பமாக தெளிவா? அப்போ செஞ்சுக்குங்களேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, இது குழப்பமா இல்லையா? பிறகு உங்கள் கையில் இருக்குது ஏன் சொன்னீங்க? என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஆனால் இதுதான் நடக்கணும்னு தெரியுது. ரிசல்ட், டார்கெட், இதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த இலக்கை நோக்கிறதுக்கு மனசு இருக்குது, ஆனால் பாதையை மனசு அறியலை, விரும்புது. விருப்பங்களோடு வாடும் பொழுது பிறர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த விருப்பங்கள் என்னென்ன தெரியாது. சுகமாக வாழணும், இதுக்கு எங்கே எனக்கு இலக்கு இருக்குது, என்ன மாதிரியான பொருளுக்கும் நான் சுகமாக வாழ்கிறது. என்னுடைய குடும்பம் பூராவும் நல்ல மனைவியோடு இருக்கணும், அது என் கையில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சுற்று இல்லாமல் வாழணும், அது நம்ம கையில் இருக்குது.
ஆனால் விரும்புங்க. விரும்பும்போது அதற்குரிய சக்தி உருவாகிறது. இறையாற்றல், இறை வழி வாழ்க்கை, இறை வழி மருத்துவம், இவையெல்லாம் நாம் தனித்தனியாக பிரித்து கொண்டோம். இறை வழியில் என்னுடைய நாளைய வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கி சுகமாக இருக்கிறேன், நாளைக்கும் சுகமாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை பற்றிய உறுதியான அந்த மனநிலை இன்று அமைந்துவிட வேண்டும். நான் என்றைக்கும் இப்பொழுதே வாழ தொடங்கிவிட்டேன் என்பது பொருள். ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாக ஒரு மனநிலை, அந்த மனநிலையில் உங்களுடைய தேவை, அந்த தேவை அழகானது. ஆனால் நாம் நம்முடைய அறிவை மட்டுமே நம்பி வாழும் பொழுது இன்றைய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கின்றீர்கள், என்ன சம்பாதிக்க இருக்கின்றீர்கள் என்பது தெரியாது. அடுத்த வேளை சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது. சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு கலகலப்பாக இருக்குமா, வயிறு பாரமாக இருக்குமான்னு தெரியாது. இந்த சாப்பாட்டை கொண்டு நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னான்னு தெரியாது. கேடுகளை தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதிப்பேனாங்கிறதும் தெரியாது. ஆனால் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா உணவு உண்றோம், தண்ணி குடிக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாள் பொழுது முடியும் பொழுது அவ்வளோ சுகமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கான அத்தாட்சிகள் தெளிவாக காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இல்லை என்பதை. இதனை அறிவதற்கு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக வாழணும். ஒரு நொடி பொழுது பத்தாது. அடுத்த நொடி நான் என்ன செய்யப்படுன்னு தெரியாது. எப்படி நாம் கவலை இல்லாமல் இருக்கின்றோம்? இதுக்கெல்லாம் கவலைப்படணும். என்னால் முடியலேன்னு கவலைப்படணுமா, இறைவன் என்னை கைவிட்டக்கூடாதுன்னு கவலைப்படணுமா? இதுவரைக்கும் என்னை வழிநடத்தி வந்த மாதிரி இனியும் வழிநடத்தினா என்ன? இவ்வளோ கவலைகளுக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னால் நல்ல சக்தியும் பார்த்துட்டுருக்குன்னு அர்த்தம். கவலைக்குரிய சக்தி மட்டும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா எப்போவும் நான் மூடி போயிருப்பேனே, கவலையிலையும் பயத்துலையும் இடிஞ்சு போயிருப்பேனே. அந்த நிலை இருக்கிறதா? அல்லது உள்ளத்தினுடைய ஒரு அடிப்படையான எண்ணம் இந்த நிலையை மாறிட்டுன்றது. வெளியில் இப்படி ஆயிருக்குது, இப்படி ஆயிருக்குதுன்னு பயம், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு இன்னும் அதிகப்படியான பயமும் கவலையும். இதையெல்லாம் மீறி உள்ளுக்குள் இந்த நிகழ்வு வேண்டாமே என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது அந்த சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த நற்செய்தியை கிரகித்து அதன் பாதையில் நாம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது வாழ்க்கையினுடைய அடிப்படை. இவ்வளவு தவறுகளுக்கு பின்னர் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது மனசை விட்டு இல்லை, நம்ம தப்பு பண்ணுறோம்னு தெரியுது உனக்கு. இது பண்ணுறமேன்னு ஒரு எண்ணம் தான் மன்னிக்கப்பட்டது. அந்த ஒரு எண்ணம் அந்த நிமிஷமே உங்களுக்காக மன்னிப்பை கொண்டிருக்கின்றது. தீமை அடைவதெல்லாம் அந்த ஒரு எண்ணம் கூட நம்மகிட்ட இல்லாத போது தான் தீமை அடையுது. அத்தியாயம் 42 வசனம் 30. 42வது அத்தியாயம் வசனம் 30. தீமைகள் உங்களை அடைவதெல்லாம் நீங்கள் உங்கள் கைகளால் செய்யக்கூடிய அந்த செயலின் காரணமாகவும் மனமுரண்டாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த தீமைகளும் தான். தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் வேறு வழி இல்லைன்னு சொல்கிறீங்க. வேறு வழி இல்லைன்னு சொன்னால் தவறுன்னு அறிவிக்கிறது யாரப்போ? உங்களுக்கு வழி இல்லைன்னா யாருக்கு வழி இருக்குதுன்னு தெரியணும். ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு வழி இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் கடவுளையும் சேர்த்து மூடிடுறீங்களே ஏன்? காரணம் நான் தான் கடவுள் நினச்சிட்டு என்னுடைய முயற்சி தான் அவசியம். நான் முயற்சி பண்ணாமல் கடவுள் நேரில் குதிப்பாரோன்னு கேட்குறோம். எல்லாமே உள்ளத்திலிருந்து நிகழ்கின்றது. அந்த உள்ளத்துக்கு வடிவமும் கிடையாது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் மறைவானதாக இருக்க தவிர வெளிப்படையானது கிடையாது. துன்பங்கள் நிகழ வேண்டாம் என்ற மறைவான செய்தி தான். வெளிப்படையாக எந்த அடிப்படையில் என்ன கஷ்டம் வருது, எந்த மாதிரியான நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அமையணும், எப்படி நீங்கள் அதில் விடுபட போகிறீங்க, எதுவுமே கிடையாது. வேண்டாம், அவ்வளோதான். உணர்வை உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரிய அத்தியாவசியமான தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த உணர்வுக்கு உணர்ச்சிகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய அறிவின் அடிப்படையில் இது எனக்கு நிகழாது என்று நன்மைக்கு முடிவு கட்டிவிட்டு தீமைக்கு நீங்கள் உங்களை வெளிச்சமாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய உள்ளம் என்பது சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு அழகான செய்திகளை அறிவிக்கின்றது. அந்த அழகான செய்திகளுக்கு அழகான உயிரோட்டம் சுகமாக இருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் விரும்புகின்றீர்கள், ஆசைப்படுகின்றீர்கள்.
அந்த கஷ்டமான சூழ்நிலை என்னவென்றால் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், சம்பாத்தியம்தான் முக்கியம், குணத்தை விட்டுவிட்டால் பணம் கிடைக்கும். குணம் கொண்டிருந்தால் பணம் நியாயமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம அதிகப்படியாக பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம் நாளைக்காக வேண்டி. நாளை அவங்க கையில் கிடையாது. இப்போ என்ன சம்பாதிக்க போகிறீங்க? அப்போ எப்படி நான் வாழ்கிறது? இப்போ எப்படி வாழ்ந்துட்டீங்களோ அப்படி தான் இப்போ நீங்களே வாழ்ந்துட்டுருக்கீங்க. வாழ வைக்கப்பட்டுக்கிட்டுருக்கீங்களா? இவ்வளவுக்கும் சொந்தம், இவ்வளோ கஷ்டங்கள் கிடையாது, வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுக்கே நன்றி இல்லை நமக்கு. நான் வாழலைங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம் கொள்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்ன தடை இருக்குது? நீங்கள் வாழ்விக்கப்படுறீங்க. எத்தனை விதமான சக்திகள் உங்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறேங்கிறத பார்க்குறீங்களா? அந்த எண்ணத்துக்கு அடிப்படையில் அதுலேருந்து உயிரட்டும். கெட்டதுக்கு கெட்டது, நல்லதுக்கு நல்லது. நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் தான் உங்கள் கரங்களால் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் கால்களால் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பேச்சுக்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய எண்ணம் அந்த சக்தியை கொண்டு விளங்குகின்றது. அதில் அந்த எண்ணத்தின் பால், அந்த சக்தியின் அடிப்படையில் நீங்கள் செலுத்தப்படுகின்றீர்கள். உண்மைதானே? எனக்கு எந்த சக்தியும் இல்லை, வாழ்க்கையே எனக்கு ஸ்தம்பிச்சு போச்சு, டோட்டலாக முற்றிலும் நான் விரக்தி ஆகிட்டேன். இப்போ நான் அசைவனா, இறந்துக்கிறதுட்டு அசைவனா, இடிஞ்சு போய் இருந்தது உட்காரணும் இல்லையா? அப்போ எப்போ விரக்தி என் வாழ்க்கையில், இனிமேல் வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ, சக்தி இல்லை. இப்போ நடக்கூட முடியாது, பேசக்கூட முடியாது, பார்க்குறதுக்கு கூட சக்தி கிடையாது. அப்படி இடிஞ்சு போய் உட்காந்து பூமியையும் வானத்தையும் பார்த்துட்டு மனுஷனை பார்க்குறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. மனசை என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ஒரு பக்கம் நம்ம மூளை வேலை செய்துன்னு சொல்லிட்டா இல்லை. மனசின் அடிப்படையில் அந்த சக்தி அந்த கெட்டதன் பக்கமும் போதும், நல்லதன் பக்கம் போதும். வேண்டாம் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு தீமையையும், ஒவ்வொரு மன சங்கடத்தையும், மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றாமையையும் வேண்டாம் என்று விரும்பி பழகுங்கள். வேண்டாம் என்று விரும்பி பழகுங்கள். இப்பொழுது அந்த வேண்டாம் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அந்த சக்தி மறைகிறது. அதனுடைய இடத்தில் வேண்டும் என்ற சக்தி உருவாகிறது. கஷ்டமாக இல்லை கேட்குறதுக்கு? புரியுது இல்லையா? உங்களுடைய சக்தி தான் உங்களை வழி நடத்துது. அந்த சக்தி கெட்ட சக்தியாக இருந்தால் கெட்ட பாதை வழி நடத்துது. நீங்கள் கேடுகளை மட்டும்தான் கிரகிக்க முடியும், நன்மை கிரகிக்க முடியாது. எனக்கு கேடு 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 என்று அந்த ஒன்றை மட்டும்தான் கிரகிக்க முடியும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகம் வேண்டும், சுகம் இருக்கிறது என்ற அந்த பாதையை பார்க்க முடியவில்லை. என்னுடைய அறிவு மிகைத்துவிட்டதன் காரணமாக என்னுடைய முயற்சி தான் முக்கியம். இறைவனுடைய அந்த ஆற்றலும் அவனுடைய பாதுகாப்பும் முக்கியமில்லை, நீங்கள் தான் முக்கியம். அப்போ நான் என்னை கடவுளாக ஆக்கிக்கொண்டேன். இந்த எண்ணம் இருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனுடைய உதவி நமக்கு இல்லை, தடைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இல்லை என்று கூறும்போது தடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இறைவனுடைய உதவி நமக்கு தேவையில்லை என்று, நாம் தான் முக்கியம் என்று. இப்போ கடவுள் யார் இருப்போம்? நமக்கு நாமே கடவுள். அந்த கடவுள் என்ன? உலக மக்களுடைய அறிவு. அந்த அறிவு உங்களுடைய படிப்பினைகள், நீங்கள் அனுபவங்களாக அடைஞ்சது, இவ்வளோ தான் உங்களுடைய அறிவு. இந்த அனுபவங்களை கொண்டு, இந்த படிப்பினைகளை கொண்டு தான் நாளைக்கு கவலை இருக்குது. நாளைக்குள்ள கவலையெல்லாம் இந்த அனுபவங்களை கொண்டும் இந்த படிப்பினைகளை கொண்டு மட்டும்தான். இப்போ உங்களுடைய படிப்பினைகளும் முக்கியமாக, இதற்கு அப்பால் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு முழுமையாக நான் கிரகிக்கக்கூடிய ஒரு புது ஆற்றல் எனக்கு முக்கியமாக. டயர்டாக இருக்கும்போது யாரையும் கேட்க மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்க முடியும். 6:30 மணிக்கு வரதுக்கு காரணமே, நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெஷ்னஸோட கிரகிக்கக்கூடிய சக்தி அதிகம். 10 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிச்சுன்னு சொன்னால் டயர்டாக வந்து உட்காருவீங்க, எதையுமே கேட்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த பேச்சு ஒரு 11 o'clock நான் வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஆரம்பிச்சேன்னு சொன்னால், இவ்வளோ ஏறுறதுல ஒரு 10% கூட ஏறாது. ஏதோ கேட்டோம், நல்லது கேட்டோம், போனோம், அவ்வளோதான். அதை பெரும்பாலும் என்ன நம்ம கேட்டோங்க தெரியாது, அது நமக்கு உத்வேகமும் வராது. இந்த நேரம், எழுந்த நேரத்திலேருந்து முதல் முறையாக அந்த உணர்வை நம்ம மாற்றும் பொழுது, அந்த உணர்வில் உங்களுக்கு சத்தியமான சுகம் வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் வரும்பொழுது சொல்கிறது ஒவ்வொன்றுமே மனசில் பதியும். சக்திகள் உருவாகின்றன எண்ணத்தின் அடிப்படையில். எண்ணங்களின் அடிப்படையில் பலவிதமான சக்திகள் உருவாகின்றன. நல்ல எண்ணத்திற்கு நன்மையை கிரகிக்கக்கூடிய சக்தி, அதில் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். கெட்ட எண்ணத்திற்கு கெட்டது மட்டும்தான் வாழ்க்கை, அதில் கவலையும் ஏற்பட்டுவிடும்.
இப்பொழுது நான் கவலைக்குள்ளாக இருக்கின்றேன். அது உங்களுடைய மும்முரமான அந்த போக்குக்கு தடை ஏற்படுத்துகின்றது. அந்த உத்வேகம் இருக்காது, உற்சாகம் இருக்காது. நன்மையான நிகழ்ச்சிகள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தும். நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய அலுவல்களில் இருப்பீர்கள். ஆனால் அங்கு உங்களுக்கு அந்த சோர்வு களைப்பு தீண்டாது. எந்த நாளில் எனக்கு சோர்வும் களைப்பும் இல்லாமல் நான் இறுதி நாளில் அந்த ஒரு நாள் பொழுதினுடைய கடைசி கட்டத்தில் இரவு நேரத்தில் நான் இன்னமும் கவலை இல்லாமல் களைப்பு இல்லாமல் சோர்வு இல்லாமல் இருக்கின்றனோ, நல்ல சக்தியோடு நீங்கள் வாழ்ந்துக்கின்றீர்கள் என்று பொருள். உங்களுடைய சாப்பாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, உங்களுடைய உணவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நல்ல சக்திகளோடு வாழ்ந்திருக்கின்றீர்கள், நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கின்றீர்கள், ஒரே ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கின்றீர்கள், அலைக்கழிப்பு இல்லாத எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கின்றீர்கள். ஒரு எண்ணத்திற்கு மேல் பல எண்ணங்கள் வந்துவிட்டால் அலைக்கழிப்புகள். எதை ஃபாலோ பண்ணுன்னு தெரியாது. அவ்வளவும் கெட்ட சக்திகள். ஒன்று உருப்படியானது, அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய 4-5 ஒரே விஷயத்துக்கு 4-5 வழிகள். இது குழப்பமான சூழ்நிலை. இந்த குழப்பமான சூழ்நிலையில் கவலைக்கிடம். நீங்கள் கவலைக்கிடமாக இருக்கின்றீர்கள். ஒன்றுக்கு மேல் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கும் பொழுது இறைவனுக்கு ஒருவன் தான் என்ற அந்த அடிப்படையில் நான் சொல்வேனால் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நானும் உண்டு என்றிருக்கும் பொழுது 800 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 800 கோடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் இவ்வளவையும் பின்பற்றுவீர்களா, ஒன்றை பின்பற்றுவீர்களா? அந்த ஒன்றுக்கு இந்த 800 கோடி மக்களுடைய அறிவும் நிச்சயமாக சமமானதல்ல. மகாசக்தி என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு நீங்கள் உங்களுடைய அறிவை கற்றுக்கொண்ட இந்த கேவலமான கீழ்த்தரமான கடைநிலை அறிவை கொண்டு நான் வாழ்ந்துவிடேன் என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக நாம் நமக்கு பகிரங்கமான மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நாம் செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றோம். கவலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதிலேயே அதிகமாக நான் ஒரு கேம்பிளிங் சூதாட்டத்துக்குள்ள நுழைகிறேன் என் முயற்சியை கொண்டு. என்ன நடக்குன்னு தெரியாத நிலையில் என்னுடைய முயற்சிகள் அவ்வளோமே சூதாட்டம். என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படியும் நடக்கலாம் அப்படி நடக்கலாம் இருக்கும்போது சூதாட்டத்தில் இறங்கிவிட்டேன். நிச்சயமாக சூதாட்டம் வாழ்க்கை அல்ல. ஆனால் இவர்கள் முயற்சிகளை பற்றி அதிகமாக பேசுவார்கள். முயற்சி வேண்டும் என்று, முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். இல்லை, சூதாட்டம் உங்களுக்கு தெருவு கொண்டு வரும். முயற்சியானது ஒரு சூதாட்டம் போன்றது. அது உங்களுக்கு தெருவினையாக்கமே தவிர திருவினையாக்காது. நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியத்தின் மீது. தெருவில் அடையிற வாழ்க்கை கூடாது. வீடுகளிலிருந்து வாழக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கை வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் என்பது அவ்வளவு சூதாட்டம். குடிபோதையில் செய்வதை போன்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். அதில் உங்களுடைய பணம் மட்டும்தான் குறியாக இருக்கின்றது. குணத்தை நீக்கிவிட்டீர்கள். குணத்தை நீக்கினால்தான் உங்களுக்கு பணம். எனக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்குன்னு சொன்னால் அங்கே பிஸ்னஸுக்கு கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் குடியை கொடுத்து கூத்த கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸில் டாக்குமெண்ட் சைன் பண்ணிவிட்றோம். குடி ரொம்ப முக்கியம் தானே பிஸ்னஸ்க்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு. அப்படின்ற எப்படிப்பட்ட போதையில் இருக்கின்றார்கள் இவர்கள்? மனிதர்களுக்கு நன்மையை நாடுவார்களா, தீமையை நாடுவார்களா? தங்களுடைய பணம் மட்டும் தான் குறிக்கோளாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை அங்கே இருக்குமா அவர்களை பின்பற்றுவதற்கு? பிஸ்னஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் செய்யும். அது இருந்தால் தான் பிஸ்னஸ். இப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான் நம்ம ஏற்கனவே புத்தியை தொலைச்சி இன்னும் புத்தியை போதைக்குள்ளாக்கி நாம் அந்த போதைக்கு அடிமையாக ஆக்கி பிறகு குணங்களை அவ்வளவையும் நீக்கிக்கொண்டு இறைவனுடைய வார்த்தைகள் அங்கு ஒன்றுமே இல்லை என்று ஆக்கிக்கொண்டு என்னுடைய அறிவை கொண்டு மட்டுமே நான் நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, மற்ற மனிதர்களை ஏறி மிதித்து நான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை தான். மற்றவர்களை கேடு கட்டால் என்ன, குணம் சுத்தமாக போய்விட்டது. இனி என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் எனக்கு எதை தேடிக்கின்றேனோ அந்த தீமைகளில் நான் வாட இருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நானே பிணையாளியாக நிச்சயமாக அமைக்கப்பட்டு விட்டேன். இது சத்தியம். கவலை குடிகொண்டு விட்டது. அந்த கவலையின் காரணமாக கெட்ட சக்திகள், அந்த கெட்ட சக்திகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்றால் என்னுடைய தண்ணீர் முதற்கொண்டு நான் சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு தீமைகள் உள்ளுக்குள் செல்லும், நன்மைகள் வெளியேறும். எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எண்ணமில்லாமல் ஒரு கண் சிமிட்டு கூட நடக்காது, ஒரு விரல் அசை கூட இருக்காது. எண்ணத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை முழுமையுமாக அமையும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் என்று வேதத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் நன்மையை உங்களுக்கு அறிவிப்பதாகவும் தீமையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதாகவும் நன்மை தீமைக்கான வெவ்வேறு பாதைகளை உறுதிப்படுத்துவதாகவும் நிச்சயமாக நன்மையின் மீது நீங்கள் அமைய வேண்டும் என்று உங்களுக்கு நற்செய்தி கூறுவதாகவும் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று உங்களை எச்சரிப்பதாகவும் அந்த வேதம் உங்களுடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு நானே குத்திக்கொள்ளக்கூடிய, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சக்தி உருவாகும் போது நான் என்னை அடிக்கின்றேன். பிறரை அடிக்கும் பொழுது
நான் மட்டும் வாழ வேண்டும் இருக்கும்போது பிறரை அழிக்கின்றேன். எண்ணங்கள் எவ்விதமாக வேலை செய்கின்றன. அவ்விதமாக நீங்கள் பிறரை அழிக்கும் பொழுது அந்த கேடானது உங்களுக்கு முதலில் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கையை நீங்கள் நிர்மூலமாக்கக்கூடிய அந்த பகுதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு நன்மையும் அதிலிருந்து இல்லை. அதிலிருந்து உங்களுக்கு கேடுகள் தான் உண்டு. எண்ணங்கள் உங்களை முதலில் பாதிக்கின்றது, பிறகு மற்றவர்களுக்கு. முதலில் நான் இங்கு செத்து கொண்டிருக்கின்றேன் கெட்ட எண்ணங்கள் காரணமாக. பிறருக்கு இதே கேடுகளை கொண்டு அவர்களுக்கு கெட்டதை விளைவிக்கின்றேன். ஒரு உணவு கெட்டு போச்சுன்னு சொன்னால் முதல்ல தான் கெட்டு போகணும், அதுக்கப்புறமா அது என்னுடைய ஜீரணத்தை கெடுக்கணும். ஒரு விஷயம் சொன்னால் அது முன்னே தனக்கே ஒரு விஷசக்தியாக இருக்குது, தனக்கே நன்மை கொடுக்கக்கூடியது கிடையாது. பிறகு அது மற்றவங்களையும் பாதிக்கும். என்கிட்ட ஒரு விஷமத்தனை இருந்ததுன்னு சொன்னால் அந்த விஷமத்தனை மாதிரி என்ன பாதிக்கும்? நான் ஒரு விஷமியாக இருக்கணும், எனக்கு நானே உதவாதவனாக இருக்கணும். பிறகு அந்த விஷமத்தத்தை மற்ற பேருக்கு பாதிக்க முடியும். அவங்களும் அதே சூழ்நிலை இருக்குன்னு காரணமாக விஷமத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, தீமைகளை அவங்க கிரகிச்சிடுறாங்க, நம்புகிறாங்க, பிறகு கெட்டு போகிறாங்க. உன்னை நம்புனே துரோகம் பண்ணிட்டியே இல்லை, உன்ட்டு நம்பிக்கை துரோகம் இருக்குது. அதன் காரணமாக அந்த சக்தி அதை மட்டும் துரோகத்தை மட்டும்தான் எடுக்க தவிர அது இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகத்தை பார்க்கறதுக்கு வழி இல்லை, அதை பார்த்து மீறத்துக்கும் வழி இல்லை. அது முன்கூட்டியே அதை கவனிக்கிறதுக்கும் அனுமானிக்கிறதுக்கும் எந்த சக்தியும் இல்லை. காரணம் நான் உலகத்தின் அடிப்படையில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இவ்வுலக வாழ்க்கையினுடைய இந்த அடிப்படை குணங்கள் வேண்டுமா அல்லது மறு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இறைவனிடமிருந்து உங்களுக்காக புதியதாக அமைக்கப்படக்கூடிய மறு வாழ்க்கை வேண்டுமா? எது வேண்டும்? இப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது சுகமான வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் ஆமான்ட்டுருவீங்க. இதை விட அழகான வாழ்க்கை வேணுமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் தான் அவங்கள வாழ வச்சுட்ருக்குது. இன்றைக்கி அவ்வளோ கேடுகளுக்கும் இடையிலே இதை விட நல்ல வாழ்க்கை வேணுமேங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்கள வாழ வச்சுட்ருக்குது. நீங்கள் போகிற பாதையெல்லாம் கெட்டது. இந்த எண்ணத்தின் காரணமாக அவ்வளவுமே இறைவன் மன்னிக்கிறான். அத்தியாயம் 42:30. தீமை உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் எண்ணங்களால் நிகழக்கூடிய ஒரு கெட்ட சக்தி. அந்த கெட்ட சக்தி உங்களுடைய கரங்களையும் கால்களையும் உங்களுடைய வாய்களையும் பேச்சுக்களையும் அது உங்களுக்கு வழிநடத்துகின்றது. உங்கள் கரங்களால் நீங்கள் உங்களுடைய கெட்ட சக்திகளை கொண்டு அந்த கெட்ட சக்திகளுக்கு பின்னக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை கொண்டு நீங்கள் வழிநடக்கின்றீர்கள். ஒரு கெட்ட எண்ணம் இருந்தால் போதும், அதனுடைய பலன்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல சக்தி உருவாயிடுச்சு. இனிமேல் எனக்கு நான் நல்லது தான் தேட முடியும். நான் நல்லவனாக இருந்து தான் பிறருக்கும் நான் நன்மை நாட முடியும். நான் கெட்டவனாக இருந்தால் தான் பிறருக்கும் அந்த கேடுகளை கொண்டு தீண்ட முடியும். பிறருக்கு எப்படி தீண்ட முடியும் சொன்னால் அவனும் உலகத்தினுடைய அடிப்படையில் வாழ்கிறான் தான் கண்டிப்பாக தீண்டும். ஆனால் உள்ளத்தின் அடிப்படையில் மறு வாழ்க்கையை நம்பி யார் வாழ்றானோ அந்த கேடு தீண்டாது. நன்மையும் தீமையும் சமமாகாது. அவர்கள் பொறுமையை கொண்டு வாழ்வார்கள், அவசரத்தில் வாழ மாட்டாங்க. தீமையின் அடிப்படையில் வாழ்கிறவங்க அவசர கதியில் இருப்பவர்கள், இயந்திர கதியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு இருப்பவங்க. ஆனால் யார் இறைவனுடைய நாட்டத்தின் பக்கம் இருக்கின்றார்களோ, நன்மையை மட்டும் விரும்புகின்றார்களோ, குணங்களை பெருக்கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பொறுமையை மேற்கொள்வார்கள். நான் அவசரத்தில் இருக்கும்போது நானும் தவறுவேன், மற்ற பேர் மேலேயும் விடுவேனா இல்லையா? முதல்ல யார் தவறுறது? நான் வேகமாக போகும் பொழுது முதல்ல நான் தவறுனதுக்கப்புறமா அடுத்த மேலே விழுந்து அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தணும். எந்த அளவுக்கு என்னுடைய தவறுகள் மற்றவர்களை பாதிக்கிறது? முதலில் என்னை பாதிக்கிறது, பிறகு மற்றவர்களை. உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேடுகளும் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்தது, மற்றவங்களுடைய காரணம் கிடையாது. இதை நாம் தெளிவாக அறியணும். இன்றைக்கி கவலை இருக்குதுன்னு கேட்டால் அந்த கவலையை மட்டுமே பார்க்கக்கூடிய சக்தி தான் இருக்குது. இந்த கவலைகளுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை தேடுறதுங்கிறதா இருக்குது. கவலைகளுக்குள்ளே வாழ்க்கை இருக்குதா? அது தெளிவான பாதைகள் மீது வாழ்க்கை இருக்கா? உங்களுடைய இறைவனிடம் அனுமதித்து கேளுங்கள். என் இறைவனே, எனக்கு தெளிவான பாதை, குழப்பமான பாதைகள் வேண்டாம். இப்போ இறைவன் கூறுறது, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்களுடைய படிப்பை விட்டுருங்க. நீங்கள் எனக்கு நிகரான ஒரு தெய்வமாக உங்களை ஆக்கி கொண்டீங்க. உங்கள் கையில் நாளைய வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே உங்களிடம் நாளைய வாழ்க்கை இல்லை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கின்றேன். அந்த வேதம் வேலை செய்தால் இல்லையா உங்களுடைய மனசில்? ஒவ்வொரு நிமிடத்தினுடைய பொழுதும் அடுத்த நிமிடத்தினுடைய வாழ்க்கையும் ஒன்றுக்கு மற்றது. இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அடுத்த நிமிடம் என்னுடைய வாழ்க்கை என்னிடமில்லை. என்னிடம் இருந்தால் கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். இந்த நிமிடமே கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். ஏன் கவலை இருக்குது? இந்த நிமிடமே உங்களுடைய நோய்களை நீக்கிக் கொள்ளுங்கள். ஏன் நோய் இருக்குது? வலிகளையும் வேதனைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி இருக்குது? முடியாது என்று
அடுத்த நிமிடத்துக்கு பார்க்க தெரியாத நீங்கள் வாழ்நாள் முழுமைக்குமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நான் என்னுடைய கஷ்டங்களும் விடுபட்டுவேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தையும் சேர்த்து நான் காப்பாற்ற போகிறேன். இந்த எண்ணம் நீங்கள் கடவுள்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணம் நானே கடவுள், எனக்கு மிஞ்சி கிடையாது. உங்களுடைய எண்ணம் என்னுடைய முயற்சி தான் முக்கியம், கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆக நீங்கள் 2 தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை முதல் தரமான தெய்வமாகவும் பின்னர் உண்மையான தெய்வத்தை உங்களுக்கு பின்னாக அவர்களை நீங்கள் மதிக்கின்றீர்கள், மரியாதை செய்கின்றீர்கள், கடுமையான உழைப்பாளி என்று. அதன் காரணமாக முன்னேறிவிட்டார் என்றும் நீங்கள் அவர்களை பற்றி கூறுவீர்கள். கெட்ட சக்தியாக ஆகிவிட்டது, நீங்களும் கடவுள்களாக மாற வேண்டும். ஆக அவ்வளவு பேரும் கடவுள்களாக இருக்கின்றீர்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும். அதன் காரணமாக அவர்களுக்கு பெருமை, நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று. தான் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த காரியம் உங்களுடைய ஆற்றலை கொண்டோ உங்களுடைய முயற்சிகளை கொண்டோ இல்லை, இறைவனிடமிருந்து தான் என்று தெரிந்த பின்னரும் நீங்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஒரு சாதாரண பரீட்சைக்கு போய்ட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி பயப்படுறோம், எழுதுனதுக்கப்புறம் பயப்படுறோம், ரிசல்ட் வர வரைக்கும் பயப்படுறோம், என்ன ஆகும் சொல்லிட்டு பயப்படுறோம். கடைசி நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நான் கடுமையாக முயற்சி பண்ணேன்னு சொல்கிறோம். அப்புறம் ஏன் பயந்த எழுதுறதுக்கு முன்னாடி? இவ்விதமாக நாம் நம்மை இறைவனை விட்டும் விலக்கி கொண்டு இறைவனுக்கு எந்த புகழும் கூடாது, நமக்கே எல்லா புகழும் என்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பெருமை கொண்ட வாழ்க்கையை நீக்கினால் தவிர நல்ல எண்ணமோ நல்ல சக்தியோ இறைவனுடைய உதவியோ கிடையாது. பயபக்தியோடு வாழ வேண்டும். ஊர்வலத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை பாதுகாத்து கொண்டு இறைவன் நம்மை கைவிட்டுவிடக்கூடாது என்று பயப்படுங்கள், அவ்வளவுதான். வேதம் உங்களுக்காக புதுப்பிக்கப்படுகின்றது. எவற்றை நீங்கள் கேட்கின்றீர்களோ சரிதானே என்று, அந்த சரிதானே என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே உள்ளத்தில் வேதமாக இருக்கின்றது. அந்த வேதத்தோடு இந்த வேதம் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது. புதிதானதல்ல, உங்கள் உள்ளத்தில் இருப்பது தான். எதனை நீங்கள் ஆமோதிக்கின்றீர்களோ சரியாக இருக்கின்றது. அது உங்களுக்கு அறிவிக்கப்படுவதன் காரணமாக வேதத்தோடு வேதம் இணைகின்றது. அந்த வேத வாக்குகள் இன்று உங்களுக்கு மறந்துவிட்ட அந்த பகுதியில் நினைவூட்டப்படுகின்றது. உங்களுடைய சக்தி நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகாசக்தி கிடையாது, ஆனால் நினைப்பு நான் தான் மகாசக்தி. ஆகையினால யாராலையுமே குணப்படுத்த முடியாத நோய்களில் வாழ்ந்துட்டுவாங்க. இந்த மகாசக்தி தப்புன்னு தெரியறதுக்காக வேண்டி, நீங்கள் தான் தெய்வம்னு உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி, மகாசக்தியை சொன்னால் உங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக வேண்டி கேன்சரில் வாழணும், கிட்னி டிசீஸில் வாழணும், ஹார்ட் டிசீஸில் வாழணும், கவலையோடு வாழணும், ஆற்றாமையில் வாழணும், பொறாமையில் வாழணும், இனி நமக்கு கதியே கிடையாதோ என்று விரக்தியோடு வாழணும். துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள், எங்கு திரும்பினாலும் இவ்வளவு மனநிலைகளும் என்னை தாக்குகின்றிருக்கின்றன. போதுமடா சாமின்னு சொல்ல வரைக்கும் இப்போ தான் தெரியுது யார் சாமின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நீங்கள் தான். மனிதர்கள் தங்களை கடவுள்களாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை மாறும் பொழுது இறைவனுடைய உதவி வருகின்றது. தீங்கு உங்களை வந்து அடைவதெல்லாம் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதிப்பது. உங்களுடைய கரங்கள் உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், அந்த எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் இடையே கெட்ட சக்திகள். உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை உங்களால் நிறைவேற்ற இயலாது. இயலாமை என்ற சக்தி உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த நாள் முதலாக நீங்கள் எத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்குகின்றீர்களோ, எத்தனை நாளுக்கு நீங்கள் வாழ முடியும் என்று இன்று சம்பாதிக்கின்றீர்களோ, அந்த நாள் முழுமையிலும் இந்த கவலைக்குரிய கெட்ட சக்தியானது உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும். இது நல்ல பாதையை வழிநடத்தும். சக்தி நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அதற்கு பின்னால் உங்களுடைய எண்ணம் இருக்கின்றது. நான் என்ற எண்ணம் இல்லை, நீ என்ற எண்ணம் தான், நீ ஒருவன் தான் என்ற அந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். நான் செய்ய போகிறேன், அப்புறமா செய்ய சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. எதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பெருமையில் நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். இவ்வளவுக்கும் பிறகும் இறைவனுடைய உதவி அங்கு வந்து கொண்டிருக்கின்றது. உள்ளத்தினுடைய ஆழத்தில், அடியாழத்தில் இந்த நிலை மாற வேண்டுமே என்ற அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை நீங்கள் அப்பொழுதும் நீங்கள் அந்த எண்ணத்தில் நீங்கள் நுழைய முடியாத அளவுக்கு இறைவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான்.
அந்த எண்ணங்களுக்குள் நுழைந்து நீங்கள் மீண்டும் கேடுகளுக்கு மேல் கேடுகளை சம்பாதிக்காதவாறு அந்த எண்ணங்களை இறைவன் பாதுகாக்கின்றான். அதனுள்ளும் நுழைந்து இதனையும் நானே சமாளிக்க வேண்டும் என்று அடிப்படையில் இருக்கக்கூடிய சுகமான நிலை வேண்டும், இந்த நிலை மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அப்படி வைத்திருக்கின்றான். அந்த வேண்டுதலாகவே அமைத்து விட்டான். நீங்கள் அது முயற்சிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான கஷ்டங்களை கொண்டு வந்து அந்த கஷ்டங்களின் காரணமாக நீங்கள் அவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் அவன் தன்னுடைய வாக்கை அமைத்திருக்கின்றான். அதன் பக்கம் கவனித்து திருப்புகின்றான், இந்த நிலை வேண்டாமே என்று. அந்த வேண்டாமே என்ற அந்த எண்ணத்துக்குள்ளும் நீங்கள் புக முடியாதவாறு வெளிப்படையான கவலைகளும் இயலாமையும் உங்களை நிச்சயமாக நாளைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அருகதையும் மற்றவர்களாக ஆக்கிவிட்டது. அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய எண்ணம் இது மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் தொடாமல் இருக்கின்றீர்கள். அங்கிருந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. துன்பத்திற்கு இடையே நன்மையும் சேர்ந்து அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களால் எது முடியும் என்று நினைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக கெட்டது என்பது தெரியும். ஒரு கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே வாங்க சுகப்படுத்திடுவோம். அப்பட்டமான துரோகமும் பொய்யும் இவ்வளவோ பார்த்துட்ருக்குறோம். ஒன்று காட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கேன்சர் 4th ஸ்டேஜ் காட்டு. கேன்சர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம், தெரியாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, இது எல்லாத்தையும் வாய்ப்பாடை பார்த்து பாடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நோய்க்கு காரணம் தெரிஞ்சால் சுகமாக்க முடியாதா? அப்போ சுகமாக்க முடியும்னு சொல்ல வேண்டியது தானே? இது பண்ணி பார்க்கலாம், அது பண்ணி பார்க்கலாம், சர்ஜரி பண்ணி பார்க்கலாம், கீமோதெரப்பி கொடுத்து பார்க்கலாம், ரேடியேஷன் கொடுத்து பார்க்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தவிர காரணம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் குணமாக்க வேண்டியது தானே? நல்ல சக்தி இல்லாத காரணமாக புரியல. இறைவனை தவிர்த்து கடவுளாக, அடுத்தது டாக்டர்களை, மனித இனத்தையும் கடவுளாக்கிட்டீங்க, உங்களையும் சேர்த்து. நான்கிற அந்த நினைப்பு போய் நீங்கிற நினைப்பு எப்போ வருதோ அன்னைக்கு சுகமான வாழ்க்கையினுடைய ஆரம்பம். பெரும்பாலானவற்றை அவன் மன்னிக்கின்றான். பெரும்பாலான பாவங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒரு சனப்பொழுதில் நடக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு கெட்ட சக்திகளையும் கெட்ட எண்ணங்களையும், 4 அந்த கெட்ட எண்ணங்களையும், திமிரு வரம்பு மீறக்கூடிய அந்த எண்ணங்களையும் இறைவன் நீக்கி வருகின்றான். நன்மை வேணும், நன்மை வேணும். எவ்வளோ வேணும்? இந்த உடம்புக்கு, இந்த மனசுக்கு, இப்போதைக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ ஒரு அளவு இருக்கா இல்லையா? நன்மை எவ்வளோ கொடுப்பேன்? சுகம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? சுகமாக இருக்கலாம், அவ்வளோதானே. இன்னும் சுகம் வேணும்னா எப்படி சுகமாக்குறது? தண்ணி வேணும், ஒரு அண்டா தண்ணியாக குடிக்க முடியும், அது தேவைக்கு குடிச்சிட்ருக்கணும். உணவும் அப்படி தான், எல்லாமே அளவிடப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கே சம்பாதிச்சு வச்சுப்பேன், இனிமேல் தான் அதில் வாழ்வேன்னு சொல்லும் பொழுது அந்த உணவுப் பொருள்கள் கெட்டால் தானே போகும். போகமாக அவனுடைய அளவீட்டின்படி எத்தனை காலத்துக்கு இந்த அரிசி தாங்குங்கிறது அவனுக்கு தெரியுது. 3 போகங்கள், 2 போகங்கள், 4 போகங்கள் என்று அவன் அந்த மழையையும் கொண்டு வருகின்றான். அவன் உங்களுக்கு அந்த விதைகளை முளைக்கச் செய்கின்றான். கதிர்களில் அவன் அந்த தானியங்களை கொடுக்கின்றான். நீங்களா? அதில் சக்தியை அமைத்தது யார்? நீங்களா? நான் என்று சொல்லும் பொழுது, நான் தான் விடுதேன், நான் தான் தண்ணி பாய்ச்சின்னு சொல்லும் பொழுது இந்த கேடு அந்த உணவுப் பொருள்களையும் அமையுது. இப்போ அந்த உணவுப் பொருள் உங்களுக்கு இல்லை, எல்லா பூச்சிகளும் அந்த உணவுப் பொருளை பட்டு பார்க்கணும். நீங்கள் அந்த உணவை நான் தான் தயாரிக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் பூச்சி பத்துது? ஒரு 50-60 வருஷத்துக்கும் 70 வருஷம் முன்னாடிலாம் அந்த பூச்சி பற்றி பேச்சே கிடையாது. காரணம், இறைவனுக்கு பயந்தீங்க. நல்ல விளைச்சல்கள் அங்கே உருவாச்சு, விளைச்சல்கள் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. அந்த உணவின் காரணமாக நல்ல உணர்வும் ஏற்பட்டது. நன்மையின் மீது நம்பிக்கொண்டீங்க, பயபக்தி இருந்தது, கடவுள் பக்தி இருந்தது, தன்னை கீழாக்கி வச்சுருந்தீங்க. இன்றைக்கி அது இல்லையே. கடவுளாவது மண்ணாங்கட்டியாக இருந்து இப்போ இருக்குது. உயிர் பிரியக்கூடிய நிலை வரும்போது மட்டும்தானே கடவுளேன்னு கத்துறீங்க, அதுவும் கிடையாது இல்லையா? நிச்சயமாக இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா இறைவனுடைய அனுமதியை கொண்டும், அவனுடைய அருளை கொண்டும், அவனுடைய உதவியை கொண்டும், கருணையை கொண்டும், அவனுடைய பரிவை கொண்டும், அவனுடைய அன்பை கொண்டும் தான் மன்னிப்பினால் பாதுகாக்கப்பட்டுருக்கமே தவிர, நீங்கள் வாழ்றேன்னு சொல்லிட்டுருக்கீங்களே, நரக வேதனையிலேருந்து இன்றைக்கி ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கு. காரணம், அடித்தளத்தில் அவன் வச்சுருக்கான், தீண்ட முடியாத அளவுக்கு, உங்களுடைய அறிவு கொண்டு தீண்ட முடியாத அளவுக்கு கஷ்டங்களோடு சேர்ந்து போகணுமே என்ற எண்ணத்தையும் வச்சுருக்கிறான். அது உங்களுடைய பிரார்த்தனையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக நல்ல சக்தியும் உருவாகின்றது. தீமைகளுக்கிடையே நன்மையும் பார்க்கின்றீர்கள். அந்த நன்மையின் பாதையிலும் உங்களுடைய கைகளும், கால்களும், உங்களுடைய வாய்களும், பேச்சுக்களும்
எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஓரளவுக்கு நியாய உணர்வோடு. அந்த நியாய உணர்வு இருக்கும் வரையில் நான் இறைவனுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் நான் சம்பாதிக்கும் பொழுது அதனையும் துடைத்து வந்து விட்டேன். அடிப்படையாக அடித்து ஒட்டி கொண்டிருக்கிற இறைவனுடைய உதவி வேண்டும் என்று, இந்த நிலை மாற வேண்டும் என்று கஷ்டங்களோடு தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் வேண்டும் என்று கவலையோடு இருக்கின்றார்களே, இந்த கவலையோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய உதவியானது எனக்கு வேண்டுமேங்கிற பயமும் கவலையும் கலந்திருக்கிறது உங்கள் அறியாமலேயே. இந்த பயபக்தியின் காரணமாக நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதன் காரணமாக நான் என்னுடைய பாதையில், நேர்மையான பாதையில், நன்மையான அந்த அனுகூலங்களில் நான் நுழைகின்றேன். இப்போ நான் நுழைகின்றேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நுழைவிக்கப்படுகின்றேன்னு சொல்லணும். நீங்கள் நுழையலை, உங்களை அறியாமலேயே நீங்கள் அந்த பாதையில் நுழைவிக்கப்படுறீங்க. ஆனால் நுழைவிக்கப்படுறேன்னு இல்லாமல் நான் போனேன், என் கையை கொண்டு நான் பார்த்தேன், நான் தான் சம்பாதிச்சேன், அதனால் எனக்கே உரியது, நான் சுகமாகிவிட்டேன். நீ சுகமாக்கி இருக்கிறாய், அது உண்மை. உங்கள் கையை கொண்டு காலை கொண்டு தான் இயங்குறீங்க. அப்போ சம்பாதிச்சது நீங்கள் தானே. இப்போ நல்லறிவை கொண்டு நீங்கள் செய்யும்பொழுது அது எங்கேருந்து அந்த அறிவு வருது, எங்கேருந்து செயல்பாடு வருது, யார் வழிநடத்துகிறா இந்த பாதையில்? நான் தான் என்னுடைய கைகளையும் கால்களையும் கொண்டு தான் நான் பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லா காரியங்களும் நிகழ்த்திட்டு இருக்கிறேன். ஆனால் இதே காரியங்கள் முன்னால் கஷ்டத்தை கொடுத்தது இப்போ நன்மையை கொடுத்துக்கலாம். எப்படி? எண்ணங்கள், அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய தூய்மை, அந்த தூய்மையை நிகழக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானது. உங்களுடைய எண்ணங்கள், அது இருக்கிற கேடுகள், அந்த கேடுகளின் காரணமாக நீங்கள் அதே சமயம் நீங்கள் தான் அதே கையும் காலங்கள் தான் நீங்கள் இயங்குறீங்க, அதில் உங்களுக்கு கேடுகள் இருக்குது. அதே கையும் காலம் தான் நீங்கள் மறுநாள் இயங்குறீங்க, நன்மை ஏற்படுது. இவங்க எனக்கு இவ்வளோ சாதகமாக இவ்வளோ சீக்கிரமாக அந்த வேலை முடியும் நான் நினைக்கல. காரணம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்க. இப்போ எல்லா அனுகூலங்களும் வருது. இது வரைக்கும் முட்டி மோதி பார்த்தேன், எதுவுமே நடக்கலை. காரணம் நான் செய்ய போகிறேன்னு நினச்சேன், நடக்கலை. கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரே ஒரு ஒன்றில் மட்டும் என்ன நாளைக்கு பார்க்கலாம் கடவுள் விட்டு வழின்னு சொன்னீங்களா இல்லையா, அதுதான் நடந்தது. அந்த சக்தியானது நன்மையா தீமையா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எண்ணத்தின் அடிப்படையில் சக்திகள் உருவாகின்றன, உயிர் சக்தி உருவாகின்றது, உயிர் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு தேவையும் உங்களுக்காக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இப்போ எதுக்கு நம்ம அவசரப்பட்டுருக்கிறோம்? நாளை வாழ்க்கைக்காக வேண்டி. நாளை வாழ்க்கை நாளைக்கு உள்ளது. நாளை வாழ்க்கை என்றைக்கு வாழ்ந்துன்னு சொன்னால் 100 வருஷம் வாழ்க்கை என்றைக்கு வந்து செத்து போயிட்டு எதுக்கு அதை பாக்கி வச்சுருக்கணும்? 10 வருஷத்துக்கு தேவையான நான் இன்றைக்கி நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது எதுக்காக? 100 வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சுட்டு செத்து போயிடுறது நினைக்க. எவ்வளவோ நாம் நம்முடைய கேடுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம் என்ற பொருளை நீங்கள் நம்புவதன் காரணமாக பொருள் அளவிடப்பட்டதாக இருக்கின்றது. நீங்களும் 100 வருஷத்துக்கு வாழ்றதுக்கான பொருள் கிடையாது. அந்த பொருள் இன்றைக்கி நீங்கள் செலவழிக்கிறதுக்காக, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றதுக்காக உள்ளதை தவிர நீங்கள் நாளைக்கு வச்சுக்கிறதுக்காக கிடையாது. எப்போ சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ கெட்ட சக்தி உருவாகிறது. நாளை வாழ்க்கைக்கு புதுசாக கிடைக்கும்னு நம்பக்கூடாது. இன்றைக்கி வாழ்க்கை கிடைச்ச மாதிரி. நம்பிக்கை என்பது உங்களுக்கு அப்பால் நீங்கள் வேண்டக்கூடிய ஒன்றுக்கு நல்ல சக்திகளோடு நான் இயக்கப்படுவேன், நேர்மையான பாதையில் நான் என்னுடைய இயற்கையை கொண்டு வழிநடத்தப்படுவேன், அதில் என்னுடைய இறைவனுடைய ஆறுதலும் ஆற்றலும் இருக்கின்றது, அந்த மகா சக்தியின் துணையை கொண்டு நான் வாழப்போகின்றேன் என்று அந்த எண்ணம் வேண்டும். அவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணம் வேண்டும். எனக்கு நானே என்ற அந்த எண்ணம் மாற வேண்டும். தன்னம்பிக்கை என்ற அந்த கெட்ட வார்த்தை போக வேண்டும். இறை நம்பிக்கை வேண்டும். திமிரான அந்த தன்னம்பிக்கை கூடாது. வரம்பு மீறின அந்த செயல். தான் கவலையிலையும் வேதனை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தன்னம்பிக்கை பார்த்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இவனை விட ஒரு மோசமான இருக்க முடியும், கொஞ்சம் கூட நல்லறிவு இல்லாமல். வாழ்க்கை முழுமையும் தொலைந்து விட்டதோ என்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அந்த கவலையும் பயமும் இருக்குது. இனியும் தன்னம்பிக்கையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான். இவனுக்கு இன்னும் பல கேடுகள், என்னை முடித்துவிடட்டுமே என்று கூறக்கூடிய அளவு கேடுகள் நிகழும். இருந்த போதிலும் அந்த நாளிலும் சரி, உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த காலத்தோணையில் நீங்கள் வாழ்ந்து தீர வேண்டும். இன்னும் பல அழிவுகளையும் வேதனைகளையும் அடையுங்கள், நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் தான் என்று உங்களுக்கு கூறப்படும். இந்த நிலையில் நான் மனமடைந்து போகின்றேன். உங்களுக்காக யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாக என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோ அவ்வளவு பேர் உங்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் பணமும் பொருளும் கொண்டிருக்கும் போது எத்தனை உதவிகள் ஒட்டி கொண்டதோ அவ்வளவு காணப்போகும். உங்களால் சம்பாதிக்க முடியாது. உதவியாளர்களும் இல்லை, வேதனைகளும் நீக்கப்படாது. நம்முடைய கதி என்ன? இறைவன் தன்னுடைய நல்லலை கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையை அமைக்கின்றான். அந்த வாழ்க்கை என்பது பொருள் இல்லை. அந்த வாழ்க்கையில் நான் எதனை அனுபவிக்கின்றனோ சுகமாக அது வாழ்க்கை. எதனை கஷ்டமாக அனுபவிச்சிருக்கணும் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லுவேன்.
வாழ்க்கையையும் நாம் சுகப்பொருளை கொண்டு எவ்வளவு நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இல்லை, சுகமான உயிரோட்டம் உங்களுக்கு வேண்டும், ஆற்றல் மிக்க உயிரோட்டம் வேண்டும், சுகமான செய்திகளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த திராணி வேண்டும், எனக்கு திறமை வேண்டாம், நம்பக்கூடிய அந்த தகுதி வேண்டும், நம்பிக்கையின் மீது வாழக்கூடிய அந்த இறைவனுடைய உதவி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். இது அருள். இந்த அருளை கொண்டு நான் உங்களை வாழ வைக்கின்றேன். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாளைக்கு சம்பாதித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. எனவே நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்களோ, இனிமேல் தான் நாளைக்கு வாழ்றதுக்குரிய அந்த பகுதிக்கு நான் போகிறேன், கஷ்டங்கள் ஆரம்பமாகுது, கவலைகள் ஆரம்பமாகுது. நான் சம்பாதிச்சு வாழ போகிறேன்னு நினைக்கு வரும்பொழுது தான் கஷ்டங்கள் ஆரம்பமாகுது. பெற்றோர்கள் இருக்காங்களே, பிள்ளைகள் வளர்க்குறாங்க, எப்படி நான் வளர்க்க போகிறேன்னு தெரியலேன்னு பயத்தோடு அந்த பிள்ளைகளை பற்றிட்டாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து அது வளர்ந்துட்டு வருது. அவங்களுக்கு சேர்த்து சம்பாதிச்சாங்க இறைவனுடைய அருளை கொண்டு. ஏன்னு சொன்னால், தனக்கு மீறி என் குழந்தைகளையும் நான் வாழ வைக்கணும். அந்த நான்கிற வார்த்தைக்கு உள்ள கேடுகளும் பல சூழ்நிலைகளை நீ வாழ வைங்கிற அந்த எண்ணம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா குழந்தைகளை நமக்கு பாதுகாக்க தெரியாது. அவங்க நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைகள் நிச்சயமாக இருக்குது. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு கவலையும் இருக்குது. எந்த அளவுக்கு அவங்க கிரகிக்கிற தன்மைக்கு கவலை இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தைகளை கவலையெல்லாம் வளர்த்துட்டு வருது. எப்போ படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ தான் சம்பாதிக்கணும்னு சொன்னியோ அன்றைக்கி ஆரம்பிக்குது கவலை. இனிமேல் அவங்க குடும்பம் கெட்டது, கஷ்டங்களும் வேதனைகளும் பிடிக்குது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தின் மீது சத்தியமாக நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். நான் கடவுள் என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். என் இறைவன் ஒருவன் தான், அவனை விட்டால் எந்த கதியும் கிடையாது. சரணாகதி அடையுங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது. இது நாம் நன்றிய நிறைவை இறைவனுக்கு காட்டுவதன் காரணமாக நிச்சயமாக அந்த இறைவனுடைய வாக்கு நம் மீது உண்மையாகின்றது. சுகமாக வாடுங்கள் என்று அடித்தக்கூடிய அந்த வாக்கு உண்மையாகிறது. நம்முடைய அருளை கொண்டு நாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது இறைவனுடைய செய்தி. அத்தியாயம் 11 வசனம் 9. நிச்சயம் நாம் நம்மிடமிருந்து நல்லருளை மனிதனை சுவைக்கும்படி செய்கின்றோம். நான் சொல்லாமே, நாம் சொன்னான். நாம் நம்மிடமிருந்து நல்லருளை மனிதனை சுவைக்கும்படி செய்தோம். இறைவனை நீங்கள் நம்பும்போது, இறைவனுடைய உதவி வேணும் பொழுது அவங்களோட இருக்காங்க இல்லையா? இறைவன் ஒருவன் தான் கதி என்று நான் இருக்கும்பொழுது என்னோட யார் இருக்கிறது? இறை சக்தி ஒன்று தானே. இறை மகா சக்தி பொருந்திய அந்த மாபெரும் மாற்றத்தை என்னோட இணைஞ்சு நிற்குது. இப்போது ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது. நான் ஒன்றை தவிர கதி இல்லைன்னு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு இது வேண்டும், ஆனால் உன்னுடைய உதவியை தவிர கதி இல்லை என்று இருக்கும் பொழுது நான் யாரோட இணைஞ்சிருக்கிறேன்? இறைவனோடு. அப்போ இறைவனும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், நாம்னு சொல்கிறான். இப்போ என்னோட இறைவன் இணைஞ்சிருக்கும் போது இறைவன் பேசும்போது நான் தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு மகா சக்தி நான் சொல்கிறேன் இல்லாமல் நாம்னு இணைஞ்சு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த சக்தியை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்குது. அப்படி தான் மனுஷனை படைச்சிருக்கிறேன். எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனித உயிரினத்தை மிக மேன்மையான உயிரினமாக படைத்திருக்கின்றேன். வானங்களுக்கும் பூமிக்கும் இவனை சொந்தமாக ஆக்கியிருக்கின்றேன். இவனுக்கு நிகராக எந்த படைப்பும் கிடையாது. அந்த உயர்வான படைப்போடு நான் இணைஞ்சிருக்கிறேன். அவ்வளவு வானங்களும் வராக பூமி வரையிலும் அவ்வளவு பார்த்தாகணும் நான் இணைஞ்சிருக்கிறேன் அவனோட. ஆக அவனுடைய ஒரு விருப்பத்துக்கு வானங்களும் பூமியும் அடிபணிஞ்சாகணும். வானங்களும் பூமியும் இறை ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அடிமை என்பதை அறிய வேண்டும். இவற்றில் எந்த ஒன்றையும் வணங்கக்கூடாது. அவற்றின் மீது உங்களுக்கு முழு ஆற்றல் இருக்கின்றது. இந்த தகுதியின் மீது, இந்த ஆட்சியத்தின் மீது நான் உங்களை அமைக்கின்றேன். நீங்கள் என்னை மட்டும் ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் கடவுள்களாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதிலிருந்தும் விலகுங்கள். எச்சரிக்கையாக. நான் நாளைக்கு என்று இருக்கும்போது நீங்கள் கடவுளாக ஆகிவிட்டீர்கள் என்பதை எந்த சந்தேகம் இல்லாமல் உணருங்கள். இப்பொழுது உங்களுக்கு கடவுள் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இதனை விளங்காத வரையில் நான் 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 என்று கூறிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகத்தை விட்டு விலகிவிட்டோம். இறைவனுடைய கோபமும் நம் மீது இருக்கலாம், அவனுடைய வருத்தமும் இருக்கலாம். வருத்தம் இருக்கலாம், கோபம் ஏற்பட்டு வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவன் நாம்னு சொல்கிறான் இறங்கி வந்து. இவர் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கார். நீ ஒருவனை தவிர கதி இல்லை என்று கூறுங்கள். அவன் நாம்னு சொல்லும்போது நீங்கள் நீன்னு சொல்லுங்கள். நீங்கள் நாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நீ ஒருத்தன் தான் கதின்னு சொல்ல அந்த பணி வேண்டாம். அவன் இறங்கி வரும்பொழுது உங்களோட இருக்கும் பொழுது நாம் என்று சொல்லும்பொழுது நான் தான் செய்கிறவங்களும் சொல்லாமல் நாம் உங்களை அந்த உயர்ந்த படைப்பாக ஆக்கி தன்னோடு இணைத்து கொண்டு செயல்படும் பொழுது நான் என்று விலகிவிடாதீர்கள். கெட்ட சக்திகளோட தேவை கிடையாது. உங்களை போன்றே
இருக்கக்கூடிய கடவுள்களோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பிறகு உங்களுடைய வாழ்க்கை அதோ கதி என்று இப்பொழுது இருக்கக்கூடிய கதி இன்னமும் தீவிரமாக மாறி உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யக்கூடிய அடித்துக்கொள்ளக்கூடிய அந்த பாதையின் மீது சென்றுவிடும். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான், நான் என்று உங்களை நினைத்து கொண்டிருக்கின்றான். நான் என்ற பெருமையோடு வெளியேறிவிட வேண்டாம், அவனை விட்டுவிட்டு வெளியேறிவிடாதீர்கள். இப்பொழுது இறைவன் உங்களோடு இருக்கின்றானா, உங்களை விட்டும் விலகி இருக்கின்றானா? உங்களுக்கு இந்த நல்ல சக்தியை கொண்டு புரியக்கூடிய அளவு கொண்டு வந்து இது வாழ்க்கை தான், இனி இந்த வாழ்க்கை நமக்கு நன்றாக அமையுமோ, அமைந்துவிடலாம் என்ற அந்த எண்ணத்தோடும் இனி இந்த வாழ்க்கை வேண்டும் என்றும் இப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, உங்களோடு இருக்கின்றானா இல்லையா? அல்லது மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் கோயில்களிலும் இருக்கின்றன? எங்கே இருக்கின்றன? பூசாரிகள் காண்பித்தது அறிவை கொண்டு உங்களுடைய மனித அறிவு கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய சத்தியம் உங்களுக்குள் இருக்கின்றது. அவன் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களோடு அவன் இருந்து உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான். கிரகித்துக் கொள்ளுங்கள் என்று. என்னையும் வழிநடத்துகின்றான், தெளிவாக பேசுங்கள் என்று. எனக்கும் அந்த பயபக்தி உள்ளுக்குள் இருக்கின்றது. பேசக்கூடிய ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டுமே. தெளிவாக இவர்களை மசூதிகளை விட்டும் சர்ச்சுகளை விட்டும் கோயில்களை விட்டும் வெளியேற்றி உன்னுடைய ஆன்மாவுடன் இணைத்துக்கொள். அவர்கள் உன்னை விட்டு வெளியிடக்கூடாது. இப்பொழுது உங்களுக்கு நற்செய்திகளை உங்களுக்கு கிரகிக்க செய்து கொண்டிருப்பது உங்களுடைய இறைவன் தானே. அந்த இறை ஆற்றல் தானே உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மனசில் இருக்கிற குழப்பங்களும் கவலைகளும் நீங்கி மனசுக்கு அமைதி ஏற்படுதுன்னு சொன்னால், இந்த குழப்பங்கள், ஆத்திரம், அவசரம் எல்லாமே எவ்வளவு சக்தி திரட்சிகளோ அதைக்கும் மிகைத்தது இந்த அமைதியை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல். இப்போ இந்த கவலை, கோபம், பயம் இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஆற்றலை கொண்டு உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கின்றது. இந்த ஆற்றல் வேணுமா? இதெல்லாம் சதஞ்சு போய் கவலையிலையும் பயத்திலையும் கோபத்திலையும் பெருமையிலையும் பொறாமையிலையும் அடைய போகிறோமா? எந்த வாழ்க்கை வேண்டும்? இவற்றையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நல்லறிவு தான் தேவைப்படுது. கவலையும் பயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு சுகமான உணர்வின் அடிப்படையில், சிந்தனை அடிப்படையில் அழகான சக்தி ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டதன் காரணமாக இனி எனக்கு கவலையோ பயமோ இல்லை என்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுகின்றது. உண்மைதானே? உங்களை விட்டும் இந்த கவலைகளை போக்கியிருக்கின்றானா இல்லையா? இறைவன் தன்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு இனி உங்களுக்கு கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே. அந்த கவலையும் பயமும் வேண்டாம் என்று கூறுவது மட்டுமல்ல, இப்பொழுது அடங்கித்தான் இருக்கின்றது. கவலையும் பயமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சீர்திருத்த வேண்டிய சில பகுதிகளை நான் இன்று கற்றுக்கொண்டேன். இது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக நன்மையை பயக்கும் என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறதா? எங்களை விட்டும் கேடுகளை எல்லாம் நீக்கிய அவனுக்கே அனைத்து புகழும். எந்த சூழ்நிலையிலும் கெட்ட சூழ்நிலையிலும் நான் அங்கு என்னை ஈடுபடுத்தி கொண்டு மன்றாட வேண்டிய அவசியமில்லை. இறை உணர்வு ஒன்று போதும், இறை நம்பிக்கை என்ற ஒன்று போதும். இன்னிலிருந்து கெட்ட வார்த்தைகளாக எனக்கு கற்பிக்கப்பட்ட அந்த தன்னம்பிக்கை என்ற அந்த கேடுகள் என்னை விட்டு நீங்கிவிட்டன. என் தன்னம்பிக்கையை கொண்டு இன்று நான் என் கவலையிலிருந்து விலகவில்லை. என் தன்னம்பிக்கை கொண்டு இன்று என்னுடைய நோய்களிலிருந்து நான் விடுதலை பெறவில்லை. இந்த தன்னம்பிக்கையை நான் மோசமாகிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு கவலையும் பயம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. தன்னம்பிக்கை வேலை செய்யவில்லை. எவ்வளோ அதிகமாக என்னை நம்புகின்றனோ, என்னை என்பது மனித சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினன், மனிதர்களையும் நம்புகின்றேன். என்னை நம்புவதும் மனிதர்கள் அவ்வளோ பேரை நம்புவதும் ஒட்டுமொத்தமாக நம்புவதும் எல்லாம் சமம்தான். இனி வாழ்க்கைக்கு எனக்கு வழியே இல்லை, நான் இறந்தே போவேன் என்ற சூழ்நிலை வரும்பொழுது நான் தன்னம்பிக்கையினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டேன். இப்பொழுது இறை நம்பிக்கை தேவைப்படுகின்றது. அந்த இறை நம்பிக்கையின் காரணமாக ஒரு நல்லவர்களை உங்களை சுவைக்கும்படி செய்தால் நிச்சயமாக மனிதன் பெருமை கொண்டவனாக ஆகிவிடுகின்றான். அவன் கைகளும் கால்களும் இயங்கியதன் காரணமாக யார் இயக்கியது என்பதை பார்க்கவில்லை. இதற்கு முன்பாக இயக்கியது உங்களுடைய சக்தி. நீங்கள் ரெண்டிலும் விரும்பும்போது அதே கைகள் கால்கள் தான் இயங்குகின்றன. தெளிவாக பிரித்து பார்க்க முடியவில்லை எப்படி இயங்குகிறது என்று. நான் சுகமாக இருக்கின்றேன். சக்தியை பார்க்க முடியாது. அந்த மகத்தான மாபெரும் ஆற்றல் உங்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை இறைவனிடம் இருக்க வேண்டும். எது உங்களால் முடியாதோ, சுகமான அழகான தேவைகளாக இருந்து முடியாதோ, அதனை அவனுடைய ஆற்றலை கொண்டு முடியும் என்று நம்புவது இன்று இறை வழி மருத்துவத்தினுடைய பகுதி. அது மருத்துவம் அல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் மருத்துவம். நான் வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டேன். அங்கங்கள் எல்லாம் தானே அது சீராகி வரும். சத்தியத்தை ஏற்று
சத்தியத்தை நம்பிக்கை கொண்டு இன்று நாம் வாழ பழகுகின்றோம். நம்மிடமிருந்து நாம் ஒரு நல்லொருளை அவனை சுவைக்கும்படி செய்தார். அவனை விட்டும் பின்னர் நாம் அதனை நீக்குகின்றோம். அவனுடைய போக்குகளின் காரணமாக, தன்னம்பிக்கையின் காரணமாக அவனுடைய அந்த கேடுகளில் அவனை வாழ வைக்கின்றோம். தெளிவான பாதை, இருவேறு பாதைகள். ஒன்றில் என்னுடைய எண்ணம் இருந்தது, இன்னொன்று அவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும். அவனுடைய ஆற்றலில் வாழ்ந்து வந்தீர்கள். நீங்களோ நன்றி கெட்டவர்களாக அந்த ஆற்றலில் விளைந்த நன்மைகள் எல்லாம் தனக்குரியது என்று கூறினீர்கள். அந்த அருளில் கொஞ்சம் வாழ வைத்தோம், பல அத்தாட்சிகளையும் காண்பித்தோம், மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையை காண்பித்தோம். பிறகு இறுதியாக அவர்களிடம் அந்த சூழ்நிலைகள் கேடாக தங்கும் பொழுது அவர்கள் முயற்சிக்கின்றார்கள், இன்னும் கடுமையாக முயற்சிக்கின்றார்கள். அந்த முயற்சியின் முடிவில் இறைவனே என்று அழைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த மீண்டும் நல்ல சக்திகள் உருவாகின்றது. அதன் காரணமாக அவர்கள் சுகமாகும் பொழுது அப்பொழுதும் அவர்கள் கைகள் கால்கள் தான் இயங்குகின்றன, தான் அதை சுகப்படுத்திக் கொண்டும் என்று நம்புகின்றார்கள். இவர்கள் நன்றி மறந்தவர்கள். நன்றி கெட்ட ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை நீக்கிவிடுகின்றான். இனி மனிதர்களை மட்டும்தான் நம்ப வேண்டும், அதாவது கேடுகளின் பக்கம்தான் செல்ல வேண்டும், நன்மையின் பக்கம் திரும்ப முடியாது. நாள் ஆக ஆக இறை நம்பிக்கை குறைந்து போகும். அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், இறை நம்பிக்கை முற்றிலுமாக அவளை விட்டு நீங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும், எப்படி மாறி வருகின்றது. இன்றைக்கி வயிற்றுவலி கடுமையாக இருந்தது, நான் ஒன்றும் செய்யலை, தன்னால் சரியாக போயிடுச்சு. கேள்விப்பட்டிருக்கேன்ல, திடீர்னு ராத்திரி எனக்கு கை கால்கள் வலி தாங்க முடியாமல் இருந்தது, மறுநாள் சரியாயிடுச்சு, எதுவுமே இல்லை. அப்படியானால் அந்த நடுராத்திரியில் எந்த விதமான ரெண்டாவது வேறுபட்ட கருத்துக்கு இடமில்லாமல் சுகமாகணும்னு ஒரு செய்தியை மட்டும் நம்பினேன். வேறு வழியில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, காலையில் பார்த்துக்கலாம். காலையில் நீங்கள் இதை மட்டும் நம்பின காரணமாக நொடிப்பொழுது சரியாக போச்சு. காலையில் இது எப்படி நிகழ்ந்தது? மறுநாள் காலையில் நேற்று எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, காலையில் சரியாக போச்சு. சரியாக போனதுக்கப்புறமா எந்த ஒரு எண்ணத்தின் காரணமாக சுகமாகியது என்றால் வேறு வழி இல்லை, இந்த இரவு பொழுது கழிய வேண்டும், நீ ஒருவன் தான் என்று கூறியதன் காரணமாக சுகமாகியது. அதை கண்டினியூ பண்ணுமா இல்லையா? இறைவனுக்கு நன்றியோட காலையில் எழுந்திரிச்சோன்னே டாக்டர்கிட்ட ஓடுறான், நீ போய் பார்த்து. சுகமானதுக்கப்புறமா அவன் தான் எனக்கு முழுசாக பார்த்து சரிப்படுத்துவான். அப்போ இன்றைக்கி நைட்டு சரிப்படுத்துனது யார்? நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும். ஒரு சிறு திரும்பளவு நன்மை இருந்தாலும் சரி, அது இறைவனிடமிருந்து. ஒரு சிறு கேடுமதாக மலையளவு கேடு இருந்தாலும் சரி, உன் கையால் நீ சம்பாதிச்சதும் விட்டு விலகும் வரையில் நிச்சயமாக இறைவனுடைய உதவி இல்லை. எனினும் உங்களை மன்னித்தல்கின்றான், பெரும்பாலான பாவங்களை மன்னித்தல்கின்றான். அந்த மன்னிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய நம்பிக்கையை இறைவன் பக்கம் திருப்புங்க. உங்களுடைய அறிவின் பக்கமோ மனிதர்கள் பக்கமோ அந்த நம்பிக்கை திருப்ப வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, பல கோணங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. எந்த ஒன்றையும் மறக்காதீர்கள். பூசாரிகளையோ இமாம்களையோ பாதிரிமார்களையோ இன்று வரையில் பின்பற்றி தொடர்ந்த வாழ்க்கையை விட்டுவிடுங்கள், உள்ளத்தோடு இணைந்து விடுங்கள். அங்கு இருக்கின்றது இறைவனுடைய வாழ்க்கை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றல் மிக்க அவனுடைய வாக்குகள் சுகமாகுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு தீண்டாமல் நம்புங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று இருக்கும்போது நம்புங்கள். நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கிறது, உங்களிடம் இல்லை. தெளிவாக தெரிந்த பின்னரும் நான் என்ற அந்த வகையில் செயல்படக்கூடாது. இறைவன் நாம் என்று உங்களை நினைந்திருக்கின்றான். இப்பொழுது என்னுடைய அவ்வளவு தேவைகளுக்கும் நீ என்று கூறுங்கள், அவன் என்று கூறுங்கள், எல்லா புகழும் அவனுக்கே என்று கூறுங்கள். என்னைக்கு என்று பெருமை கொள்ளக்கூடிய அந்த பெருமையை விட்டுவிடுங்கள். பேசிக்காக அடிப்படையாக விட்டுக்கொள்ள அந்த பெருமையை விட்டுருங்க. அவனுடைய புகழ் உங்களுக்கு நேரடி காட்டும். அவனை புகழ்ந்த காரணமாக நீங்கள் நன்றியுடையவர்களாக அவன் பார்க்கின்றான். இந்த நன்றிக்கு சன்மானமானது என்றுமே முடிவுறாத நற்கூலி உண்டு. இந்த நற்கூலியின் மீது நாம் விருப்பம் கொண்டவர்களாக இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நம்மை வாழ வைக்க போதுமானவன், நம்முடைய சந்ததிகள் உட்பட.